டேய் சீனு, சீனு, டேய் சீனு, சீனு, டேய் சீனு, எந்திரிடா, சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. நீயும் செத்து போயிட்டேன்னு நான் பயந்துட்டேன்டா. குச்சினை சும்மா சின்ன டச்சுதா. நீ பயப்பட இல்லையான்னு பார்த்தேன். பயப்படுற. சரிடா, இப்ப அவங்கள எங்க? ஆட்டோ பிடிக்க போயிருக்காங்கடா. சரிடா, நானும் போய் அவங்கள பாத்துட்டு அவங்களோட வந்துடுறேன். நீ இத முதல்ல சாப்பிடுறா. நீ கூட விட்டுட்டு போறியாடா? விட்டுட்டு போயிட மாட்டேன்டா, போயிட்டு வந்துடுறேன். போடா போ, எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. வீராப்பா வேற பேசிட்டேன். அது நிறுத்துடா. ப்ளீஸ் அண்ணா. எவ்வளவு நாளாச்சு செத்து போய். ஏதாவது சாப்பிடுறியா? நான் சாப்பாடு வைக்கிறேன். எந்திரி. பிரதர் எந்திரிங்க பிரதர். நான் இருக்கேன் பிரதர். எந்திரிங்க பிரதர். பிரதர் சாரி. பிரியாணி சாப்பிடுறியா? சொல்லு. சொல்லு பிரதர். சொல்லு. சொல்லு. வேணாமா? சரக்கு அடிக்கிறியா? இதை எடுத்துட்டு வரேன். ஏய் குடி. ஏய் வாயத்தர. அப்படித்தான். இன்னும் கொஞ்சம். அது எவன வரமாட்டேன்றான்டா. நீ எதுக்குடா வந்த? சரக்கும் பிரியாணி சீனு கிட்ட கொடுத்துருக்கேன்டா. அட சரக்கும் பிரியாணி அங்க இருக்கு, நீ எதுக்குடா வந்த? ஆட்டோ. ஏய் போறீங்க. இல்ல ஆட்டோ. உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். சாப்பிடு. சொல்லு. அப்படித்தான். அப்படித்தான் பிரதர். இத சாப்பிடு. இப்படிதான். இரு வர. தலைய தூக்கு தலைய. இப்ப கரெக்டா இருக்கும். ஐயோ சூவா. இது வேண்டாம். பயப்படாத, நான் இருக்க பக்கத்துல. நல்லா பிடிக்க. டேய் தடி முண்டா, ஏன்டா மேல வந்து விழுற? டேய் மச்சான் போறடா. அது ராத்திரில இருந்து இங்க தான் இருக்கு, புதுசா ஒண்ணும் வரல. டேய் மச்சான், இத எடுத்து மறைக்கணும்டா. சீதாவா? என்ன ராத்திரி குடிச்சது இன்னும் தெரியலையா? இவ்வளவு நேரம் வரைக்கும் படுத்திருக்கீங்க? ஆமா, யாரோ பிசினஸ் மேன் உங்க மாமா வந்திருக்காராமே. லிங்கம் சார் சொன்னாரு. அவர் எங்க? சொல்லு. படுத்திருக்காரு சீதா. அவருக்கும் ஊத்தி விட்டீங்களாக்கும்? நாங்க ஊத்தி விடல, ஆல்ரெடி அவரே ஊத்திட்டு வந்தாரு. உங்கள யாருக்கு மாமா? எல்லாருக்கும் தான் மாமா. அவரு தாசுக்கு தான் மாமா. அவனுக்கு மாமானா எங்க எல்லாருக்கும் மாமா தானே. அதத்தான் இவன் சொல்றான். என்ன நீங்களே முணுமுணுக்குறீங்க? எனக்கும் சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அதான் சீதா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படி என்ன நடந்துச்சு? இந்த பாரு சீதா, நான் சொல்றத கேட்டு நீயும் பயந்து எங்களையும் பயமுறுத்த கூடாது, புரியுதா? அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. அங்க படுத்துட்டு இருக்கிறது மனுஷன் கிடையாது. அப்புறம் சொல்லு. பொண்ணும். பொண்ணுமா? அம்மாடி, இப்படி பண்ணிட்டீங்களடா தடி மாடுங்களா? யார் வீட்லயாவது பொணம் இருந்தா எப்படி புதைக்கலாம்னு ஆலோசிப்பாங்க. நீங்க என்னடானா புதைச்ச பொணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து விளையாட்டு காட்டுறீங்க. நீங்க மனுஷனுங்களே இல்லடா, ராட்சசனுங்க.
உங்க கூட பழகுறது அப்பா எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. உங்க மூஞ்சிங்களை பார்க்கறதுக்கே பிடிக்கல. சீதா நீ கோவப்படாத, எங்க நிலைமையை புரிஞ்சுக்க. இந்த பணத்தை எதுக்கு எடுத்தோன்ற உண்மைய நான் உன்கிட்ட மறைக்காம சொல்லிட்டேன். ப்ளீஸ். சரி இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? எங்கடா 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 பிசினஸ் மேன் எங்க எதுக்குன்னு கேளுடா. எதுக்கு? அவர் பிஸியா இருக்காரு. ஏய் பிசினஸ் மேன்னா பிஸியா இருக்கணும்டா, சும்மா ஊறச்சது கூடாது. சரி மாமா. எதுக்குன்னு கேக்குறது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அதனால நீ கேட்கலினாலும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளு. என்ற கைய அவர் கையோட சேர்த்து நல்லா கை குலுக்கி ஆர்ப்பாட்டமா சும்மா அபர்க்கலமா அறிமுகப்படுத்த போறேன்டா. மருமகனே. மருமகனா? டேய் அவரு உங்களுக்கு மாம முறையாகிறாருன்னா எனக்கு அவர் வந்து மருமகனே என்ன மச்சானாடா சொல்ற நீ. மருமகனே எங்க போயிட்டீங்க மருமகனே? இங்கதான். அடங்குனியா இவத்தாலே இருக்கிறீங்க. ஏன்டா உண்மையாலுமே இவர் பிசினஸ் மேன் தானா? என்கிட்ட ஏதாவது கதை விட்டீங்களாடா? செத்து போன பொணக்கணங்க படுத்து வச்சிருக்கீங்க. போனமா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு நிறைய தெரியும்டா. ஒரு மனுஷன் ரொம்ப நேரமா இப்படி படுத்து கிடந்தான்னா ஒன்னா செத்து போனான்னு அர்த்தம், இல்லைன்னா சாக போறான்னு அர்த்தம். இதை நான் பஞ்சாங்கத்திலேயே படிச்சிருக்கிறேன். இப்படி படுத்து கிடக்கறனால எந்திரிக்க வச்சு பிசினஸ் மேன் ஆக்கறக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, மந்திரம் இருக்குது. மருமகனே அட வாங்க மருமகனே, அட கடும புடிச்சுனா இவனே இல்ல. அவர் தூக்கத்துல எழுப்பினா ரொம்ப கோவப்படுவார் மாமா. அது மட்டும் இல்ல, அடிச்சாலும் அடிப்பாரு. நீங்க வருத்தப்படுவீங்க. நீங்க வருத்தப்பட்டா நான் தாங்க மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது. நான் ஒரு உண்மையை சொல்றேன். என்னடா உண்மையை சொல்ல போறேன்? அவர் எந்திரிக்கிறப்ப தண்ணி போட்டவர் எப்ப எந்திரிப்பாரு? மறுபடியும் குடிப்பாரு. மறுபடியும் குடிச்சா எப்ப எந்திரிப்பாரு? சாவடிக்கிறானே. ஐயோ மாமா, அவர் எந்திரிச்சது நானே உங்களை கூப்பிடுறேன். இப்ப போங்க மாமா, ப்ளீஸ் மாமா, போங்க மாமா, போங்க. இப்ப நான் போறேன். எதுக்குன்னு கேட்க மாட்டியா? கேளுடா. எதுக்கு? அவர் எந்திரிச்சது நீ கூப்பிடுறேன்னு சொன்னீல்ல, நீ கூப்பிடணும்னா நான் வெளிய போகணும்ல, அதுக்கு தான். ராத்திரிக்கு ஏதாச்சும் பண்ணி பணத்தை எடுக்கிற வழியை பாருங்க. ஜாக்கிரதையா இருங்க. டேய், பணத்தை எங்க வைக்கலாம்னு பாத்துட்டு ஆட்டோ எடுத்து வந்துடலாம்டா. ஓகேடா. சாப்பிடு கண்ணு. சீதா, மேல யாரோ பிசினஸ் மேன் வந்திருக்காரா? ஆமாங்கா. இந்த சாப்பாடு அவருக்கு தானா? ஆமாங்கா. வரேங்கா. நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படினா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சீதா? இப்பவே சொல்ல வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். டேய் டேய், சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம என்னடா பேச்சு இது? இது கொஞ்சம் பிடி. அம்மா, காதலுக்கு வயசுலாம் முக்கியம் கிடையாதுமா. ஐயோ, மனசுதாம்மா முக்கியம். அத கூட உன்ன சீதா கண்ணு சும்மா லக 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 ஐ லவ் யூ. உனக்கு வேணும்னா இந்த மொத்தத்தையும் கொடுத்துறேன். ஓகேவா? சீனு, சீனு, என்ன பண்ற சீனு? பொண வாசனை வர்ற மாதிரி இருக்குது, அதனாலதான் சந்தனம் தடவுறேன். அப்ப வாசனை வராது இல்ல? மத்தவங்களா எங்க? பணத்தை எடுத்துட்டு போக இடம் பார்க்க போனவங்க தான். இவ்வளவு நேரம் ஆகியும் வரல. எனக்கு இந்த பணத்தோட இருக்க பயமா இருக்கு. அவங்க வர்ற வரைக்கும் நீ எனக்கு துணையா இருந்தா நான் இந்த பணத்துக்கு துணையா இருப்பேன். சீனு, டேய் சீனு. சாப்பிட்டீங்களா? வேண்டாம் சீதா, இந்த பணத்தை என்ன பண்ணலான்ற யோசனை இல்லையே. தலையெல்லாம் சுத்துது. ஆமா சீதா, ஏதோ சின்ன சின்ன வேலை செய்து வயித்தை கழுவிட்டு இருந்தோம். எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு கனவுல கூட நினைக்கல. அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாம இருந்தா கூட சுகதுக்கத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா அண்ணன் தம்பிங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப இந்த சம்பவத்தால என்ன ஆகும்னு பயமா இருக்கு சீதா. பிரச்சனை இருக்குன்னு கவலைப்பட்டு உட்கார்ந்தா அது இன்னும் பயமுறுத்தும். முதல்ல பிரச்சனையில இருந்து வெளியில வாங்க, அதை யோசிங்க. அவர் அப்படியே எடுத்துட்டு போயிடாதீங்க, சந்தனத்தை தொளிச்சு எடுத்துட்டு போங்க. இவன் என்னடா ராத்திரி எல்லாம் சினிமா பாத்துட்டு இருக்கான்? இவனுக்கு தூக்கமே வராதா? நீங்க போய் பணத்தை அப்புறப்படுத்துறதுக்கு வழியை பாருங்க. அவன் சங்கதியை நான் பாத்துக்கிறேன். இந்த நேரத்துல கரண்ட் போயிடுச்சே. டேய், நான் கரண்ட் கட் பண்ணிட்டேன். இவன் வாயை மூடிட்டு தூங்கிடுவான். நம்ம வேலையை பார்ப்போம். சீனு, கதவு தர.